விமானப்படை சார்பில் சென்னை மெரினாவில் ஞாயிற்றுக்கிழமை பிரம்மாண்டமான வான்வெளி சாகச நிகழ்ச்சி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு நேரலையில் இணைக்கிறார் செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், இந்த நிகழ்வுல முக்கிய பிரமுகர்கள் யாரெல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறாங்க? என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு வருது? உலகின் மூன்றாவது மிகப்பெரிய வான்படையான இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி சென்னையில் நடைபெறவிருக்கின்றது. குறிப்பாக இந்த 92வது விமானப்படையின நிறைவு விழாவை ஒட்டி சென்னை மெரினாவில் இந்த விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி நடைபெற உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றது. சென்னை மெரினாவில் 6ஆம் தேதி காலை 11 மணி அளவில் இந்த விமானப்படையின் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. 8ஆம் தேதி தாம்பரமில் இருக்கக்கூடிய விமானப்படை தளத்திலும் இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய நிலையில் கரெக்டாக 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சென்னையில் இந்த விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. 2003ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற போது கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இந்த நிகழ்ச்சியை சென்னை மெரினாவில் நேரில் கண்டுகளித்திருந்தனர். தற்பொழுது ஞாயிற்றுக்கிழமை இந்த சாகச நிகழ்ச்சிகள் நடைபெறும் நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் அளவிலான மக்கள்கள் இந்த இடத்துல பங்கேற்பார் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்திய விமானப்படையில் இருக்கக்கூடிய முக்கிய விமானங்கள் இந்த பகுதியில் சாகசத்தில் ஈடுபட இருக்காங்க. குறிப்பாக இந்த சாரங் ஹெலிகாப்டர் குழுவுடன் மெரினாவில் ஒரு வண்ணமயமான ஒரு சாகசத்தில் ஈடுபடப்பட்டிருக்காங்க. அதே போன்று தமிழர் கார்த்திகேயன் தலைமையிலான ஒரு விமானப்படையின் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றது. குறிப்பாக தேஜஸ் விமானம், அதே போன்று சூரியகிரண் விமானம், ரஃபேல் விமானம் போன்ற 70க்கும் மேற்பட்ட விமானங்கள் இந்த பகுதியில் சாகசத்தில் ஈடுபட வருகின்றன. இதற்கான ஒத்திகைகள் கடந்த சில நாட்களாகவே இந்த பகுதியில் நடைபெற்று வரும் நிலையில் ஏராளமான பொதுமக்களும் இந்த பகுதியில் அந்த சாகச நிகழ்ச்சிகளை வேடிக்கை பார்த்து இருந்து வரும் சூழல் இருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்றிருக்கு. சென்னை மெரினா கடற்கரையை பொறுத்த வரைக்கும் விமானப்படையின் கட்டுப்பாட்டில் முழுமையாக கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளுக்கும் முழுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. நாளைய தினத்தை பொறுத்த வரைக்கும் முழுமையான அந்த ஒத்திகை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அதற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று இருக்குது. நாளை எந்த அளவிற்கு ஒரு முழுமையான ஒத்திகை நடைபெற்றமோ அதே ஒத்திகை தான் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நடைபெறும். இந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கக்கூடிய இந்த நிறைவு விழாவை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அமைச்சரான ராஜ்நாத் சிங் மற்றும் தமிழக முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள் முக்கிய பிரமுகர்கள் ஏராளமான கலந்து கொள்வாங்க. இந்திய விமானப்படையின் சாகசத்தை பொறுத்த வரைக்கும் இதில் நேரில் பார்க்கிறதற்காக ஏராளமான ரசிகர்கள் உள்ளன. இதுவரைக்கும் இந்த மாதிரியான சாகச நிகழ்ச்சிகள் டெல்லி, பூனே போன்ற முக்கியமான இடத்துல நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தற்போது சென்னையில் நடைபெறுவதற்கு 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த பகுதியில் கூட இருக்கக்கூடிய நிலையில் 15 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இந்த பகுதியில் கூடினால் அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்திய விமானப்படை 3வது பெரிய விமானப்படையாக இருக்கக்கூடிய நிலையில் 15 லட்சம் மக்கள் முன்னிலையில் மெரினாவில் நடைபெறும் இந்த சாகச நிகழ்ச்சி இந்திய விமானப்படைக்கு உலக அரங்கில் பெருமை சேர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நேரலையில் தகவல்களை தந்தமைக்காக நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.